உடைஞ்சா வெளிய புதுப்பிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். உங்க மனசு உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். லாப்ஸ்டர் என்று சொல்லி சீ ஃபுட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த லாப்ஸ்டர் பாருங்க. இதை ரொம்ப பெரிய டெலிகசியா வச்சு எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப விலை உயர்ந்தது. ஆனா இந்த லாப்ஸ்டர் நீங்க ஹோட்டல்ல பாக்குற சைஸ்ல கிடையாதுங்க, சின்னதா தான் இருக்கும். ஆனா இதுல ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, இந்த லாப்ஸ்டருக்கு மேல இருக்கிற இந்த ஷெல்லு பாத்தீங்களா, இந்த ஷெல்லு வளர்றதே கிடையாதுங்க. இந்த ஷெல்லு ஒரு குறிப்பிட்ட அளவு வரும்போது அது அப்படியே நின்று விடுகிறது, அதனுடைய வளர்ச்சியை தடுக்கிறது. அப்போ என்ன தெரியுமா பண்ணும் இந்த லாப்ஸ்டர்? இட் கோஸ் த்ரூ a process called molting. அது என்ன செய்யுமா, தன்னை வெளியில இருந்து தண்ணீரை நிறைய உறிஞ்சு தன்னுடைய உடம்பை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி தன்னை உருக்குலைய வைத்து தனக்கு வெளியே இருக்கிற அந்த ஷெல்லை புஷ் பண்ணி அதை பிரேக் பண்ணி வெளியே வருமா. வெளியே வரும்போது அதுக்கு ஒரு சாஃப்ட் ஷெல்லு மேல இருக்கும், அதுக்கு பேர் எக்ஸோ ஸ்கெலட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வளரணும்னு சொன்னா மேல இருக்கிற ஷெல்லை உடைச்சாதான் அது அடுத்த நிலைக்கு போக முடியும். It will go through the process of molting. It will break itself from inside and it will come out of the shell and grow again. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சில இடங்கள்ல அவர் ஏன் சில பாடுகள் வழியா கொண்டு போறாருன்னா, நீங்க அந்த வெளியில உடைஞ்சாலும் உள்ள புதுப்பிக்கப்படுகிறீர்கள். வெளியில உங்களுக்கு எல்லாம் எதிர்ப்புகள் இருந்தாலும் உள்ளான மனுஷன் இல்ல, உங்களுக்கு அந்த சேலஞ்சஸ் என்ன பண்ணா புது ஐடியாஸ புது கிரியேட்டிவிட்டிய ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறார். அன்பானதுடைய பிள்ளைகளே, உங்களை சுத்தி கடன் பிரச்சனை இருக்கலாம், உங்களை சுத்தி உங்களுடைய அலுவலகத்துல சில போராட்டங்கள் இருக்கலாம், உங்களுடைய பினான்ஸ்ல பிரச்சனைகள் வெளியே உங்களை நிறைய உடைச்சாலும் ஒவ்வொரு சேலஞ்சும் என்ன பண்ணுதுன்னா உங்களை புதிய கட்டத்துக்கு புதிய பரிமாணத்துக்கு உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுகிறது, புறம்பான மனிதனானது அழிந்து போனாலும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். Even though our outer man is destroyed, our inner man is being renewed daily. ஒவ்வொரு நாளும் கடவுள் உங்களுக்குள்ள புதிய தாளந்துகளை, வரங்களை, புதிய கிருபைகளை பெருக்கி கொண்டே இருக்கிறார். ஆகவே வெளியில உடையறேன்னு சொல்லி நீங்க ஒரு நாடு வேதனைப்படாதீங்க. வெளியில உடைஞ்சாலும் உள்ள ஆண்டவர் உங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. இந்த நாள்ல என்ன ஆனாலும் சரிங்க, உள்ள உடைஞ்சிடாதீங்க. வெளியே உடையலாம், உள்ள உடைஞ்சிடாதீங்க. வேற லெவலுக்கு போறீங்க. இது உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை. உங்களுக்கு ஆண்டவர் டைரக்டா இன்னைக்கு பேசுறாரு. இதை கேட்டுட்டு நான் தற்கொலை பண்ணிக்கணும், நான் இனிமேல இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு ஓடிட்டா நல்லா இருக்கணும்னு யோசிக்காதீங்க. வெளியில உடைஞ்சாலும் உள்ள கடவுள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு ரெடி பண்றார். God bless you. Have a wonderful day.